அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கருவேப்பிலை தோசை. கருவேப்பு கருவேப்பிலை தோசை நமக்கு வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கருவேப்பிலை தோசை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். அரைப்படி அரிசி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை நான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதுக்கு அளவுலாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எதுவுமே ஆகாது. கசப்புத்தன்மை அது மாதிரி எதுவுமே இருக்காது. அரைப்படி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம கண் பார்வைக்கு, கண் பிரச்சனைக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு அது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இந்த கருவேப்பிலை தோசை. சாதாரண தோசை செய்யும் போது நம்ம எப்போதுமே இட்லி தோசை சாப்பிட்றது தான். அதில் நம்ம வந்து கருவேப்பிலை தோசை, இது மாதிரி மல்லி தோசை டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தும் கிடைக்கும். நம்ம ஒரு சாப்பாட்டை நம்ம நல்ல சாப்பாடை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வெரைட்டியாக நம்ம வந்து இந்த தோசையெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த கருவேப்பிலை தோசை வெறும் ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். பச்சரிசி நம்ம அரைப்படி எடுத்து ஊற வச்சுருந்தோம். கருவேப்பிலையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதிலேயே அரிசியையும் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்துக்குங்க. தேவையாக இருந்தால் மிளகு, சீரகம் இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சேர்க்காமல் இப்படி சேர்த்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை சூடு காட்டி இதை மாதிரி வார்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு கருவேப்பிலை தோசை கிடைக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். இதை மாதிரி டிஃப்ரெண்டான சூப்பரான டிஷ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி கருவேப்பிலை தோசை செஞ்சு கொடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.